ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் இப்போ அரசியலுக்கு வந்து முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. தாவேகா தலைவர் விஜயா தான் இப்ப நாம அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு நடிகைகளும் விஜய பத்தின நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே டைமிங்ல பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கக்கூடியவங்க விஜய பயங்கரமா விமர்சிச்சு பேசிட்டு வராங்க. ஆனா நடிகர்கள்லே ஒரு சிலருக்கு விஜயோட வளர்ச்சி பிடிக்காம பொறாமையில பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர் வந்து விஜய் கூட சேர்ந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. அதுவும் கில்லி படம் அவங்க ரெண்டு பேரும் பண்ணது மறக்கவே முடியாது. அதுல அவர் பேசின ஹாய் செல்லம் அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. கில்லி படத்தோட வெற்றிக்கு இவரும் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இப்போ பிரகாஷ் ராஜ் விஜய் அரசியலுக்கு வந்ததை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நடிகரை மக்கள் பார்க்கும்போது விசில் அடிச்சு கை தட்டலாம், அது தப்பு இல்ல. ஆனா அந்த விசில் அடிச்சு கை தட்டுறாங்க அப்படின்றதுக்காக அவர்கிட்ட நாம நாட்டை கொடுக்க முடியாது. அது எப்படி வந்து ஒரு நடிகன் நாட்டாள முடியும், எல்லா நடிகராலையும் எம்ஜிஆர் மாதிரி வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப விமர்சனமா வந்து விஜயை பத்தி பேசியிருக்காரு. இதுக்கு ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ரஜினி கமல்லாம் அரசியலுக்கு வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைச்சாங்க, அப்போ நீங்க குரல் கொடுக்கலையே, இவ்வளோ ஏன் உதயநிதி படம் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு ஹீரோவா. ஸ்டாலினா என்ன சொன்னாரு, என்னோட இந்த அரசியல் வந்து முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு குடும்ப அரசியல் தானே நடத்திக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி ஹீரோவா படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தானே அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அடுத்ததா துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுத்தாங்க. அப்போ சொல்ல வேண்டியது தானே ஒரு நடிகர் எப்படி துணை முதலமைச்சரா இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கெல்லாம் வாயை திறக்கல, விஜய்க்கு மட்டும் ஏன் இப்படி வந்து எல்லாரும் பேசுறீங்க, அதுவும் சினிமால இருக்கிற நீங்களே வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலனா மத்தவங்க எல்லாம் அவருக்கு எப்படி ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி முதல் முறையா ப்ளூ சட்டை மாறன் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ப்ளூ சட்டை மாறன் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.